இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. சாம், என்னாச்சு சாம்? ஏசும் இவ்ளோ சுகமா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலு. என்ன சாம், ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுலயே தெரியுது ஏதோ இருக்குன்னு. உண்மையை சொல்லு சாம், ஏன் என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னடா ஒன்னும் இல்லைங்கிற? ஒன்னும் இல்லாம எப்படி சுகமா இருக்க? நீ சொல்றியா இல்ல நான் கார்த்தி அண்ணா கிட்ட கேட்டுக்கிட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்ப சொல்லு, என்னாச்சு சாம்? அது வந்து போனதெல்லாம் இருக்கட்டும், சொல்லு சாம். நேத்து ஒருத்தவங்கள தேடி போயிருந்தல்ல, ஆமா, தேடி போனேனே தவிர அவங்க என் கண்ணிலேயே படல. அதுக்கேண்டா நீ சுகமா இருக்க? நான் தான் சொன்னேனே அவங்கள பார்க்கணும்னு. ஆனா என்னால அவங்கள பார்க்க கூட முடியல. சரி விடு, அவங்கள பார்க்கலன்னா இன்னொரு நாள் பார்க்க போற, அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு சாம் இவ்ளோ சோகமா இருக்க? அது உனக்கு புரியாது ஷாலு. அவளை நான் பார்த்தே ஆகணும்னு தான் நேத்து போனேன். ஆனா அவங்கள என்னால பார்க்க முடியல. நான் நினைச்சிட்டு போகும்போது நீ என்ன சொன்ன? நீ போற கடியும் நல்லபடியா நடக்கும் தானே சொன்னேன். அப்புறம் ஏன் என்னால அவங்கள பார்க்க முடியல? இதுக்கு என்னடா நான் பதில் சொல்லுவேன்? பார்க்க முடியலன்னா எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க. இன்னைக்கு போயிட்டு வா சாம், இன்னைக்கு போயிட்டு வாடா. ஏன்டா, ஏன் இன்னைக்கு போக மாட்டியா? இன்னைக்கு நான் போறேன், ஆனா நல்லபடியா நடக்குமான்லாம் எனக்கு தெரியல. என்னடா, என்ன நல்லபடியா தான் நடக்கும். நீ போ. அம்மா, அந்த பொண்ணு கிட்ட போன் கொடுத்துட்டியா சாம்? அத நேத்தே நான் கேட்கணும்னு நினைச்சேன் சாம். இல்ல, அந்த பொண்ணுகிட்ட நான் போன் கொடுக்கல. ஏன் சாம், ஏன் கொடுக்கல? கொடுக்க சொன்னேடா நேத்தே. ஏதாவது முக்கியமான கால் வரப்போகுது சாம். இல்ல, நேத்து கால் பண்ண அவங்க இன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு தான் போறேன். சரிடா, நீ போற காரியமும் நல்லபடியா நடக்கும், இந்த காரியமும் நல்லபடியா நடக்கும். நீ ஃபீல் பண்ணாம போ சாம். நீ இந்த ஒரு 3 நாளா சரியே இல்லடா. ஏன்டா இப்படி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது சாம், போயிட்டு வா சாம். சரியா சாம்? கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும், ஓகேவா சாம்? நீ பயப்படாம போயிட்டு வாடா. இப்படி யோசிக்காத. அப்படியெல்லாம் யோசிச்சனா போற காரியம் அப்படி நல்லா நடக்கும். எதை பத்தியும் யோசிக்காதனால ஃப்ரீயா போயிட்டு வா சாம். கண்டிப்பா எல்லாம் நல்லா நடக்கும், சரியா? சரி, நான் வரேன். போயிட்டு வா சாம். நீ பொட்டிக் போலையா? இல்ல சாம், இப்ப கிளம்பிடுவேன் சாம். அஜய் இப்ப வந்துருவான் சாம், நான் கிளம்பிடுவேன். இல்லவா, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். சார், ஏற்கனவே 1008 குழப்பத்துல இருக்கீங்க. இதுல என்ன கொண்டு வந்து விட போறீங்களா? அதெல்லாம் வேணாம் சார். நீ இப்போ அஜய் வரேன்னு சொல்லிட்டா நான் பாத்துக்கிறேன். அஜய் வருவான், அஜய் கூட நான் போய்க்கிறேன் சார். நீ போற காரியத்துக்கு நல்லபடியா முடிச்சுட்டு வா போ. இல்ல, அவ அங்க இருந்து இவ்வளவு தூரம் வரணும். வா, நானே கொண்டு போய் விட்டுறேன். டேய், நீ வேணான்னு சொல்லிட்டல. நீ போ, நான் அஜய் கூடயே போய்க்கிறேன் சார். ஏன் சார், நான் போய்க்கிறேன், நீ போ. நீ இத பத்தியே யோசிச்சுட்டு வருவ, அப்புறம் என்னெல்லாம் பார்க்க முடியாது சார். நீ அதனால தான் நான் சொல்றேன், நீ போயிட்டு வா. நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன தனியா வா போறேன்? அஜய் கூட தானே போறேன். காலையிலேயே டைம் ஆயிடுச்சுன்னு தான் சீக்கிரம் கிளம்பிட்டு இருந்தேன். நீ போ, இப்பவே டைம் ஆயிடுச்சு, நீ போ. இதுல நீ என்ன கொண்டு வந்து பொட்டிக்ல விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் போகணும் சார். அதனால அதெல்லாம் எதுவும் வேணா, நீ கிளம்பு. அஜய் நான் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னான். நான் அவன் கூடயே போய்க்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா போ. அப்படி அஜய் வரலன்னு சொல்லு, நானே கொண்டு போய் விட்டுறேன். இல்ல சார், அவன் வீட்ல இருந்து கிளம்பிட்டான். அம்மாவையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னான். அம்மாவை பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் சார் நாங்க போவோம். அத்தை வரேன்னு சொன்னாங்களா? ஆமா சார், அம்மா வரேன்னு சொன்னாங்க. சரி, அப்ப நான் அவங்களையும் பார்த்துட்டு போறேன். உனக்கு ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு சாம். இதுல அவங்க வந்தாங்கன்னா நீ பேசி முடிச்சு போறதுக்குள்ள டைம் ஆயிரும். அதெல்லாம் எதுவும் வேணாம், அம்மா இங்கதான் இருப்பாங்க. ஈவினிங் கூட வந்து பாத்துக்கலாம் சார், நீ போ. அது அவ்வளவு மரியாதையா இருக்காது. அட நீ வேறடா, அம்மா எல்லாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. உன் வேலையை விட்டுட்டு நீ இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல சாம், போ சாம். தெரியாம உன்கிட்ட அம்மா வராங்கன்னு சொல்லிட்டேன்டா. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா சொல்லிட்டேன் சார் நான். என்ன, நீ இதை கூட சொல்ல மாட்டியா? அப்புறம் நீ உன் வேலையை விட்டுட்டு இங்க உட்காந்துட்டு இருப்ப. ஏற்கனவே உன் மைண்ட் அப்செட்ல தான் இருக்கு. இதுல அந்த வேலையை வேற விட்டுட்டேன்னா இன்னும் அப்செட் ஆயிடுவேன் சார். அதனால தயவு செஞ்சு சொல்றேன் சார், நீ போ, நான் பாத்துக்கிறேன். அம்மா இங்கதான் இருப்பாங்க. ஈவினிங் தான் போறேன்னு சொன்னாங்க. நீ ஈவினிங் வந்து பார்த்தா போதும். அதுக்குள்ள அம்மாவும் நானும் பொட்டிக்கு போயிட்டு அப்படியே வந்துருவோம் சார். அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல, தயவு செஞ்சு நீ கிளம்பு சார். அத்தை வரேன்னு சொல்றாங்க, அத்தை கிட்ட பேசிட்டாது போக கூடாதா? அவங்க வரதுக்கு இன்னொரு 5-10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நீங்க என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பியா சாம்? அவங்க வந்தாலும் நீ பேசி கிழிச்சிட்டு போறதுக்குள்ள டைம் ஆயிரும்டா. நான் சொல்றத மட்டும் கேளு சாம், நீ கிளம்பு சாம். அதான் அம்மா ஈவினிங் வரைக்கும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டேன். ஈவினிங் வந்து நீ பாத்துக்கலாம். அதெல்லாம் என்ன மரியாதை இருக்காது, அதெல்லாம் மரியாதையா தாண்டா இருக்கும். அம்மாவும் இதேதான் சொல்லுவாங்க, வேலையை விட்டுட்டு எதுக்குப்பா வீட்டுல இருக்கேன்னு தான் கேட்பாங்க. அதனாலதான் சாம் நான் சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்புடா. அப்புறம் அம்மா என்னதாண்டா திட்டுவாங்க? மாப்பிள்ளைக்கே வேலை இருக்கு, நீ ஏன் வீட்டுல எடுக்க புடிச்சு வச்ச அப்படின்னு கேட்பாங்கடா. இந்த திட்டு எனக்கு வேணுமா சாம்? நீ போயிட்டு வா சாம், நான் பாத்துக்கிறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். நீ பார்த்து பத்திரமா போ. ஏதாவது ஒண்ணா எனக்கு கால் பண்ணு. சரி
சரிடா நீ போடா சாம். போறதுலயே எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு தான்டா போவேன். நான் பார்த்து பத்திரமா தான் போவேன் சாம், நீ போ. சரிடி, நான் எப்படியும் மத்தியானத்துக்குள்ள வந்துருவேன். நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி ஓகேப்பா சாமி, கிளம்பு. ஆனா இப்படி சோகமா இருக்காது சாம், நல்லா இல்ல. சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரிடா. என் பொண்டாட்டி நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்டி. அதுக்காகயாவது உன்னையும் தங்கச்சியும் சேர்த்து வைப்பேனா? இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. பிரியாது மனம் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. சரி நான் வரேன், அத்தை கிட்ட சொல்லிடு. சரி சாம், நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு. ஏன்டா இப்படி சோகமா இருக்க? நீ ஏன் இன்னைக்கு அந்த அம்மா சொன்னது கேட்டல? அவங்க சித்தப்பா அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாராண்டா. அது தெரிஞ்சுமே நம்ம அந்த பொண்ணை அங்கேயே விட்டுட்டு வந்தது தப்பு தானடா. இப்ப அந்த பொண்ணையே காணோம் மச்சான். எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க வீட்லயும் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியலடா. அன்னைக்கு அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு காரணமே எதுன்னு தெரியுது. வீட்டுல இப்பதான் விழுக முடியும். விழுந்தாலும் அவ்வளோ ரத்தமாடா வரும். ரத்தம் கொடுக்குற அளவுக்கு ரத்தம் வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அந்த பொண்ணு இந்த வீட்டுல விழுந்திருக்கான்னு பாத்துக்கோ. யாராவது புடிச்சு தள்ளி விட்டுருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது மச்சான். மச்சான் நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் மச்சான். என்னடா, என்ன சொல்லணும்? அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது என்னன்னு சொல்லுடா. பரவாயில்ல. இல்ல மச்சான், அந்த பொண்ணா கீழே விழுகல மச்சான். அந்த பொண்ணா கீழே விழுகலன்னா எனக்கு புரியலடா. அன்னைக்கு கதிர் அங்க இருந்திருக்கான்டா. கதிர் அங்க எப்படி? அன்னைக்கு அவனும் அண்ணனும் தாண்டா அங்க போயிருந்தாங்க. அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கதிர் வந்து அவங்க சித்தப்பாவை பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணோட சித்தப்பா ட்ரெஸ்ல ஏதோ ரத்தம் இருந்திருக்கும் போல. அந்த சித்தப்பாவோ அவங்க பொண்ணு ஏதோ பதட்டமா தான் இருந்தாங்க. ரத்தத்தை பார்த்த உடனே கதிருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் கிளம்புனான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவன் என்ன நினைச்சனோ என்னமோ வீட்டுக்குள்ள போனான்டா. அப்பதாண்டா அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல படுத்திருந்தா. அந்த டைம் தாண்டா கதிர் தூக்கிட்டு வந்தான். அப்படி சப்போஸ் அந்த பொண்ணா விழுந்திருந்தா கூட அவங்க சித்தப்பா ஏதாவது பண்ணிருக்கலாம் தானே? ஆமா, அதை யோசிச்சு தாண்டா போய் அந்த பொண்ணு கிட்ட கதிர் கேட்டான். அப்ப அந்த பொண்ணு சொன்னா நான் விழுகல, கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொன்னாடா. அந்த பொண்ணு அவ்வளோ கதறி இருக்காடா. வழியில என்னை காப்பாத்துங்கன்னு கதறி இருக்கா. ஆனா யாருமே ஹெல்ப் பண்ணலடா. அந்த பொண்ணு என்னன்னா செத்துப்போன்னு சொல்லிட்டு விட்டுட்டாடா. அப்ப இதெல்லாம் உங்க சித்தப்பா நல்லா நடந்ததா மச்சான்? ஆமா மச்சான், அது எல்லாமே உங்க சித்தப்பா பண்ணி வச்ச பிளானான்லாம் எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு வந்து அவங்க பொண்ணு கீழே தள்ளி விட்டாங்க. அந்த பொண்ணு தெரியாம பின்னாடி இடிச்சிட்டா தலையில. அந்த பொண்ணு நினைச்சிருந்தா கூட்டிட்டு போயிருக்கலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆனா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவா அப்படியே விட்டுட்டு வந்திருக்காருடா. இந்த விஷயம் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும்டா மச்சான். அப்புறம் ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ணல? அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுடா. அதுக்கப்புறம் கதிரும் அந்த பொண்ணு பார்க்கல. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்தா அவன் நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான்டா மச்சான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எதுவும் பெருசா பேசிக்கலடா. சரிடா மச்சான், அப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்காடா. எப்படிடா ஒரு பொண்ணு இவ்வளவு தாங்கனா? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். இவ்வளவு கஷ்டம் நடந்திருக்கு. அந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியலையா? அந்த டைம் அவங்க சித்தி இருந்திருப்பாங்க, தங்கச்சி இருந்திருப்பாங்களே மச்சான். இல்லடா, அவங்க எல்லாம் ஊருக்கு போயிருந்தாங்க மச்சான். என்னால இதை சொல்றதை கேட்க கூட முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணு அங்க இருந்து எவ்வளவு வழியை தாங்கியிருப்பால. இப்ப அந்த பொண்ணு எங்க போனான்னு கூட தெரியல மச்சான். அந்த பொண்ணு எங்க தாண்டா போயிருப்பா? எனக்கு பயமாவே இருக்குடா. இப்போ வரவன் நல்லவனா கெட்டவனா இது கூட எனக்கு தெரியல மச்சான். நேத்து வரேன்னு சொல்லிட்டு வரல, இன்னைக்கு வரேன்னு சொன்னா. எனக்கும் என்னமோ அவன் சித்தப்பாவோட பையனாதான் இருப்பானோன்னு தோணுதுடா. சித்தப்பாவுக்கு பையன்லாம் இல்லடா. சித்தப்பா அமுச்சு வச்ச ஆளா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது மச்சான். எனக்கும் தெரியலடா. இப்ப அவன் கிட்ட எப்படி கேட்கறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு போன் இங்கதான் விழுந்துச்சு அங்கதான் விழுந்துச்சுன்னு சொல்லிடாதடா. அதை சொல்லி அந்த பொண்ணுக்கு ஆபத்து ஏதாவது வந்துட போகுதுடா. போன் கையில இல்ல, எப்படி அந்த பொண்ணு எங்கதான்டா போயிருப்பா? இன்னைக்கு நைட் அவ்வளவு பதத்தோட போனா, யாரையோ பார்க்கதான் போனா மச்சான். கடைசி கால் இந்த பையனுக்கு தான் இருந்திருக்கு. ஒருவேளை வரவங்க நல்லவங்களா இருந்தா என்ன மச்சான் பண்றது? எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம புரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது? அதுதான்டா எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த பொண்ணு ஒரு பையனுக்கு கால் பண்ணிருக்கானா, கண்டிப்பா அவங்க நல்லவங்களா தான் இருக்கணும். சம்பந்தமே இல்லாம எப்படிரா? எனக்கு ஒண்ணுமே புரியல மச்சான். என்ன பண்ண போறோம்னே தெரியலடா. அந்த பொண்ணை எப்படி காப்பாத்த போறோம், அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு கூட எனக்கு தெரியல. ஒரு வேலை பண்ணலாம். அவங்க சித்தப்பாவை நம்ம நல்லா நோட் பண்ணோம்னாலே தெரியும்டா. ஒருவேளை அவங்க சித்தப்பா ஏதாவது பண்ணியிருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, அவங்க சித்தப்பா கூட என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்டா. அவனை மட்டும் நம்பவே கூடாதுடா. கௌசி மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்குடா. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தெரிஞ்சிச்சு. நான் சும்மாவே விட மாட்டேன்டா. ஒரு பொண்ணா இருந்திருந்தாலே நான் காப்பாத்திருப்பேன்டா. இதுல என் வைஃபோட தங்கச்சிடா. யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கா அவ. ஆனா அவளுக்காக அவங்க அக்கா இருக்காங்க.
அம்மா அப்பா எல்லாருமே இருக்காங்க மச்சான். இது கூட ஷாலு சொல்லி ஃபீல் பண்ண மச்சான். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன்னு அவ்வளோ ஃபீல் பண்றா. அம்மா சொல்லியிருக்காங்க குழந்தை இறந்தேதான் பிறந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாடா அவ. ஆனா அது உண்மை இல்லைன்னு என்னால எப்படா சொல்ல முடியும்? அவ சொல்லி ஃபீல் பண்ணும்போது உண்மையை சொல்லிடலாமான்னு தோணுச்சு மச்சான். இல்லம்மா உனக்கு தங்கச்சி இருக்காங்கன்னு சொல்லிடலாமான்னு தோணுச்சுடா. ஆனா அது எதுவும் என்னால சொல்ல முடியல மச்சான். சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு தோணுச்சு. அப்ப அன்னைக்கு பார்க்கும் போது கூட அவ்வளவு சந்தோஷமா போனேன்டா. அவளை கூட்டிட்டு வந்து என் ஒய்ஃப் முன்னாடி என்னமா உன் தங்கச்சின்னு கொடுக்கலான்னு நினைச்சேன்டா. ஆனா அது எதுவுமே நடக்கலல்ல. என்னால என் ஒய்ஃப்க்கு எதுவுமே நல்லது ஒண்ணு கூட நடந்தது இல்லடா. என்னாலதான் அந்த வீட்டுக்கு வந்த அந்த வீட்டுல இருந்து மேல இருந்து கீழே விழுந்தது. அவ இன்னமும் அந்த கால்வெளியை தாங்கிட்டு இருக்கா மச்சான். இதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சுன்னு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு மச்சான். என்னால என் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காடா. என்னாலதான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தனால தாண்டா அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு. இப்ப வரைக்கும் அவ தனியா தான் மச்சான் இருக்கா. நான் வெளியில வந்துட்டேன்னா தனியா இருப்பாடா. அங்கேயா இருந்திருந்தா அம்மா அப்பா கூட பேசிட்டு இருந்திருப்பா, தங்கச்சி கூட பேசிட்டு இருந்திருப்பா. இப்ப அவ்வளோ கஷ்டப்படுறாடா என்னால. என்னோட ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லி அவளோட இதை தாண்டா இது பண்ணிக்கிறா. சரி விடேடா, அவளுக்கும் இந்த வீட்டுல இருக்கிறது புடிச்சிருக்கலாம்ல. அதுக்கு நீ எல்லாத்துக்கும் காரணம் நீதான். முதல்ல நீ புரிஞ்சுக்காத. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஒருவேளை மச்சான் நம்ம போய் விசாரிச்சனாலதான் உங்க சித்தப்பா ஏதாவது பண்ணிருப்பாரோ ஆரம்பிச்சுட்டே. நம்ம விசாரிச்சது யாருக்குமே முதல்ல தெரியாது. அந்த அம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணு அந்த ஃப்ரெண்டுக்கு அவ்வளவு உண்மையா இருந்தவங்க. அப்புறம் அந்த அம்மாவும் தான். நம்ம விசாரிச்சது யாருக்குடா தெரிய போகுது? ஏன்டா லூசுத்தனமா யோசிக்கிற நீ? நம்ம விசாரிச்சது யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி லூசுத்தனமா யோசிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணு சாம். எனக்கு செம்ம கோவம் வருதுடா. எல்லா பழியும் தூக்கி நீயே உன் மேல போட்டுக்கோ. இப்ப நம்ம விசாரிச்சனாலதான் வந்துட்டேன். நம்ம முதல்ல அந்த அம்மா கிட்டயும் அந்த பொண்ணு தவிர வேற யார்ட்டையும் நம்ம கேட்கல. அதனால அந்த விஷயம் வெளியில யார்ட்டையும் போயிருக்காதுடா. ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சவங்க மச்சான். அதனால கண்டிப்பா வெளியில போயிருக்காது. இந்த மாதிரி கிறுக்குத்தனமா யோசிக்கிறத ஸ்டாப் பண்ணுடா. எதையாவது யோசிக்கிறோம் லூசுத்தனமா யோசிக்கிறது தான் உன் வேலை இல்ல மச்சான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு காணுமே, அதான்டா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு காணும்னா நம்மளாலதான் நீயே நினைச்சுக்குவியா? வேற ஏதாவது காரணம் இருக்கலாம், வேற ஏதாவது விஷயம் இருந்துக்கலாம்ல. அதுக்கு நீ இப்படி எல்லாம் யோசிக்காத. நீ முதல்ல நீ அவங்களுக்கு கால் பண்ணி எப்ப வருவீங்கன்னு மட்டும் கேளு. சரிடா மச்சான். இல்ல இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போமே. 10 நிமிஷம்னா 9 மணில இருந்து 9:30 வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சுடா. இன்னும் எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? இல்லடா இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுவோம்டா. நம்ம சும்மா கால் பண்ண வேணாம் மச்சான். சரிடா நான் சொல்றதை நீ என்னைக்கு கேட்டுக்க. வெயிட் பண்ணுங்க சார், நல்லா வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி யோசிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்றா. எதையாவது லூசுத்தனமா யோசிக்காத. முதல்ல சோகமா இருக்காதுடா. இதுலயும் உன் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிருவா போல உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு. இந்த மாதிரி சோகமா இருக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணு. நீ இங்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி என்கிட்ட கால் பண்ணி கேக்குறா. ஆனா சாமிக்கு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனை என்கிட்ட கால் பண்ணி கேக்குறா. நான் கால் பண்ண வேணான்னு சொன்னேனே. எந்த வைஃபும் அப்படி இருக்க மாட்டாங்கப்பா. நீ இப்படி சோகமா இருந்தா காலையில சாப்பிடலையா, சாப்பிடாம தான் வந்தியா நீ என்கிட்ட கால் பண்ணி கேக்குறாவ. கொஞ்சமாவது வீட்டுல சந்தோஷமா இருடா. எப்படிடா என்னால இருக்க முடியும்? அந்த பொண்ணு காணோங்கும் போது சரிடா அது உன் வைஃபுக்கு தெரியாதுல. வைஃபுக்கு தெரியாத போது கொஞ்சம் நம்ம அமைதியா தான் இருக்கணும். சரிடா நான் இனிமே எதுவுமே பண்ணலடா. ஏதோ என் மேல இருக்க பாசத்துல கால் பண்ணி கேட்டுடா. பாசம் நேசம்ட்டு கம்மன் இருக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சிக்கிட்டு இருக்கிறது நான் தான். சரிடா விடுடா. ஓய் என்னாச்சு? அம்மா வரலையாடா? அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாங்கடி. என்னதான்டா பார்க்க வரேன்னாங்க? உன்னை பார்க்க வரேன்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்க பேசிட்டு நான் அப்படியே பொட்டிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி கிளம்பலாமா? போலாம் சாம். ஹலோ நான் ஒன்னும் சாம் இல்லம்மா, அஜய். சாரிடா போலாம்டா. என்ன மேடம் டல்லா இருக்க மாதிரி இருக்கு? இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ ஒன்னும் இல்லைங்கும் போதே ஏதோ இருக்குன்னு எனக்கு தெரியுது. இது என்னடா நீ லூசுத்தனமா பேசுற? சரி என்னாச்சு? சாமுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தோணுதுடா. சாம் போன உடனே அண்ணா கிட்ட கேட்டேன். நான் அவரும் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பான்னு சொல்றாரு. நான் அவனுக்கு ஏதோ பிரச்சனையோன்னு தோணுதுடா. ஏதோ பிரச்சனைன்னு தோணுதா? ஏமா இப்படி லூசுத்தனமா யோசிக்கிற? இல்லடா அவன் ஒரு 3 டேஸா சரியில்லடா. நேத்து காலையில நல்லாதான் இருந்தான். எங்கேயோ வெளியில போயிட்டு வரேன் வந்தான். அதுக்கப்புறத்துல இருந்து அவன் மூஞ்சி சரியில்லடா. ஏதாவது ஆபீஸ்ல டென்ஷனா இருக்கும். ஆபீஸ் டென்ஷன்லாம் வீட்டுக்கு கொண்டே வர மாட்டான் சாம். அப்படி டென்ஷனா இருந்தாலும் இப்படி சோகமாலாம் இருக்க மாட்டான்டா. டைரக்டா உன் புருஷன் கிட்ட கேட்க வேண்டியதானே? சோகமா இருக்கேன் எவனாவது சொல்லியிருக்கானே எனக்கு இந்த பிரச்சனைன்னு? இல்ல. அப்புறம் லூசுத்தனமா போய் கேளுன்னா நான் எப்படி கேட்பேன்? கேட்டேன் அவன் எதுவும் சொல்லலையே, நான் என்ன பண்ண முடியும்? அப்ப விடு, சாம வந்து சொல்ற வரைக்கும் விடு. அவன் பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்த்து நம்ம சால்வ் பண்ணணும்ல. அதுக்கு மேடம் சாமுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியணும்டா. சரி. என்ன சரின்னு சொல்ற? பின்ன என்ன சொல்ற? சரினா சரின்னு தானே சொல்ல முடியும். டேய் சாமுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். நானே போய் சாம் கிட்ட கேக்குறேன். பொண்டாட்டி நான் கேட்டே சொல்லல, நீ கேட்ட சொல்லுவானா? அது வந்து உன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மறைக்கலாம்ல. என்கிட்ட இருந்து அப்படி மறைக்க முடியாதுல. இத பாருடா, இந்த மாதிரி பேசினா எனக்கு செம கோவம் வந்துரும்டா. சரி நீ ஏற்கனவே டென்ஷன்ல இருக்குன்னு தெரியுது. நான் பேசினாலே உனக்கு கோவம் வரும்னு புரியுது. புரிஞ்சா சரிதான்டா. என்னடா பண்றது? ஒன்னும் பண்ணாத, ஃப்ரீயா விடு. ஃப்ரீயா விட
டேடா ஃப்ரீயா விடுறதுக்காகடா உன்கிட்ட இவ்ளோ நேரம் பேசிட்டு இருக்கேனா? இல்ல அஜய், எனக்கு ஒண்ணு புரியலடா. நான் பேசுறது உனக்கு புரிஞ்சுச்சா புரியலையாடா? புரிஞ்சிச்சுமா? ஃப்ரீயா விடுனா விடுன்னு அர்த்தம். டேய் பேசாம சாம ஃபாலோ பண்ணலாமா? சாம ஃபாலோ. ஆமாண்டா ப்ளீஸ்டா, எனக்காகடா. ஃப்ரெண்டுக்காக இத கூட செய்ய மாட்டியா? ஃப்ரெண்டுக்காக எதை வேணாலும் செய்யலாம். ஆனா அந்த ஃப்ரெண்ட் என்கிட்ட இருந்து ஒண்ணு மறைச்சிட்டாலே. நான் என்ன மறைச்சேன்? நான் என்னடா உன்கிட்ட மறைக்க போறேன்? மறைச்சிருக்க, யோசிச்சா உனக்கே தெரியும். விட வா போலாம். சாம ஃபாலோ பண்ணலாம். டேய் இரு, நான் என்ன மறைச்சேன்? அதெல்லாம் எதுவும் மறைக்கல, வா போலாம். சரிடா போலாம்.